வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பேபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மினி கிச்சன் செட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் இந்த பொருள்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸி எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி பிளாஸ்டிக் தான், ஒரிஜினல் இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருந்ததால் எடுத்துக்கிறேன். ஒரிஜினல் மிக்ஸியில் இருக்கிற மாதிரி இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். அப்புறம் கிரைண்டர் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கிரைண்டர் மாதிரி இருந்ததால எடுத்திருக்கேன். இதுவும் பிளாஸ்டிக் தான். இதுக்குள்ளே பாருங்கள், ஒரிஜினல் கிரைண்டரில் இருக்கிற மாதிரி 2 கல் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முறை எடுத்திருக்கேன். பார்க்க அழகாக சின்னதாக இருக்குது, அதனால நான் இதை எடுத்துருக்கேன். அப்புறம் சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ஒரிஜினல் மாதிரி சின்னதாக அழகாக இருந்துச்சு. இதில் சப்பாத்தி பூரி செய்யலாம், அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சாப்பிங் போர்டு, ஒரு கத்தியை வாங்கியிருக்கேன். போர்டு சின்னதாக அழகாக இருக்குது, கத்தியும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இது ஷார்ப்பாக இல்லை. இதை நான் ஷார்ப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நான் ஒரு உப்பு ஜாடி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததால் நான் இது 2 எடுத்து வச்சு. அப்புறம் ஒரு காய் சீவது வாங்கி வச்சுருக்கேன். சின்னதாக அழகாக ப்ளூ கலர், சின்னதாக அழகாக இருக்குது. இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காய் சீவது கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் சிப்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ஒரு பக்கம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே எங்கேயாவது ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் பொடி எடுத்து வாங்கியிருக்கேன். அடுத்து சட்னி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 4 கிண்ணம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட பேர் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதுவுமே க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. இதில் தோசைலாம் சுட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு. இது மேலே பாருங்களா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு, அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நான்ஸ்டிக் மாதிரியே இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. ஆனால் இது இரும்பில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இதுவும் இரும்பு கடாய் தான். அப்புறம் நான் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல் மாதிரியே இருக்குது, அழகாக சின்னதாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில். ஒன்று ஜல்லிக்கரண்டி, இன்னொன்று தோசைக்கரண்டி. ஒரு பால் காசுற கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அளவு கிண்ணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க, ஆனால் இதுக்கு நான் பால் காசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 4 கிண்ண செட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பால் காசலாம், அதுக்காக இந்த செட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பானை. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் நான் ஒரு அஞ்சரை பெட்டி எடுத்துக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே 4 பெட்டி தான் இருக்குது. இதை நான் மிளகு சீரகம்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வாளி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு சின்னதாக அழகாக இருந்துச்சு. இதில் ரசம் செஞ்சால் ஊற்றி வச்சுக்கலாம், அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அலுமினிய டபரா செட் எடுத்துக்கிறேன். இதில் வேரியஸ் சைஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும்.
இதில் வந்து பிரியாணி செய்யறதுக்காக குழம்பு கூட செஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், பெரிய டபரா செட்டில் எப்படி டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு கிண்ண செட் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 தட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பொரியல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பிறகு சின்னதாக ஒரு கப் அண்ட் சாசர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக அழகாக இருந்ததால் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சின்ன அடுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தீலாம் அதிகமாக வராது, இருந்தாலும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து முட்டையெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 3 சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து கூட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் 3 சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதனால இந்த 3 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் 3 கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு சின்னதாக அழகாக இருக்குது. இதில் பருப்புலாம் கொட்டி வச்சுக்கலாம், அதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இடுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தட்டு செட் எடுத்து வச்சுருக்கேன். தட்டுலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகுலாம் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தட்டு செட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிண்ணெல்லாம் மூடுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். கேக்லாம் செஞ்சோன்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தோசை கரண்டி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மத்து வாங்கி வச்சுருக்கேன். இது கீரைலாம் கிடையிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மரக்கரண்டி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் கடாயில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இட்லி ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். செட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்ததால் நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சு இட்லி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கர் பாருங்கள் அதே டிசைனில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க விசில் அதுவும் அதே மாதிரியே இருக்குது. இது பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் நான் மயிலாப்பூரில் இருக்கிற நெல்லை ஸ்டோரில் தான் வாங்கினேன். Thank you for watching.